லக்கீடு. ஏய், லக்கி சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, உன் ஃப்ரெண்டு லக்கி இருக்கால. அனு, மது, சுபிக்ஷா இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் சைட் காதல்னு சொல்லி அத்தனை நாளே டியூஷன் விட்டு நின்னவங்க தானே. மறந்துருப்பியா நீ? லக்கி திருந்த மாட்டல நீ. என்னடி பண்றது? யாரை பார்த்தாலும் இவையாலா அவையாலா. எங்க இவன் சத்ததே காணோம். தூ. ஏ நில்லுடி. அவளா இவளான்னு மனசு கேட்கும், ஆனா ஒருத்தையும் செட் ஆக மாட்டா. நம்ம டியூஷன் போறதே நல்லா படிக்கதான். ஆனா நீ சைட் அடிக்க. இன்னைக்கு டியூஷன் ஃபீஸ் தரலனா அவ்வளவுதான்டி. ஃபண்ட் இல்லடி. ஃபண்ட் இல்லனா உனக்கு எண்டு தாண்டி. எங்கடி அந்த கொரில்லா வாயின காணோம்? ஃபீஸ் யாரெல்லாம் கொடுக்கலாமா? நீ என்ன ஃபீஸ் கொடுக்கலையாமா? என்னாச்சுமா? ஃபண்ட் இல்ல சார். என்னம்மா? பாட்டி. சரி பாவம், உட்காருமா. டே சூர்யா. சார், அடுத்த மாசம் கொடுத்துட்றேன். நான் உன்கிட்ட ஃபீஸ் கேட்கல. வேற எல்லாம் டெஸ்ட் பேப்பரில் பாட்டு எழுதி வச்சு தான் பார்த்துருக்கேன். நீ ஏடா பாட்டு புத்தகத்தையே பஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற? சீ, சிரிக்கிற நீ. சார், பார்ட்டி. பார்ட்டியா? சார், டெஸ்ட் பேப்பர் எழுதும் போது அழகான ஒரு பார்ட்டி. பார்ட்டியா? லக்கி. லக்கியா? ஐயோ, யாராவது என்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா. தம்பிங்களா, இவ்வளோ பேர் ஃபீஸ் கட்டலையா? ஆமா சார். அப்போ ஃபீஸை பிடிங்கிற வேண்டியதுதான். ஹலோ, வசந்த் அப்பாங்களா? உன் பேர் என்ன? சோபனா. சோபனா, உம்மை பார்த்தவுடன் உமக்கு சேவகனாய் மாற வேண்டும் என்று என் மனதில் உதயமாகிறது. உதயமாகாதுடா, உதயமாகவே ஆகாது. என்னங்க சார்? சார், கீழே கூப்பிட்றாங்க, போங்க சார். ஏய், மறைக்குது, தள்ளுடி. டேய் வசந்த், லக்கி என்னடா ஆனா? அவன் நேத்தோட நின்னுட்டான், இனிலாம் வரமாட்டான். தூ. லக்கி டியூஷன் விட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லடி. சி, வாய மூடு. பொண்ணுங்க வராங்க, டியூஷன் விட்டு நிக்கிறாங்க, வராங்க நிக்கிறாங்க. ரிப்பீட்டா? ரிப்பீட்டா பண்ணாதடி. நீயே ஒரு பொண்ணு தானே, நீ இன்னும் இருக்கல்ல. அப்ப என்ன பொண்ணுன்னு ஒத்துக்கிறியா? மியா ப்ராமிஸ். என்ன ஹெல்ப் வேணும்? சோபனா. சோபனா லவ் பண்றேன். ஒன்னு தெரியுது, அவளும் டியூஷன் விட்டு நிக்க போறா. நெகட்டிவா பேசாதடி. அப்ப போய் நாளைக்கே ப்ரொபோஸ் பண்ணு. ஓகே சொல்லிடுவாளா? ஓன்னு அழுதுன்னு போயிடுவா. அடியே, ஒருத்திய புதுசா பாத்திர கூடாதே. பார்த்த உடனே லவ். அவ கேரக்டர் என்னன்னு கூட தெரியாம. சி, வை போன. நெகட்டிவ் வைப்ரேஷன். மம்மி. நேத்து நோட்ல சோபனா மாதவன் இருந்துச்சு. உங்க பாய் ஃப்ரெண்ட் பேரா? சோபனா. சோபனா மாதவன். மாதவன் என் அப்பா பேர். எல்லா நோட்லேயும் அதான் எழுதுவேன். அதான் என்னோடய ஹாபி. அப்பா இப்போ என் கூட இல்லை, சின்ன வயசுலேயே தவறிட்டார். அதான் அப்பா என் கூட இல்லைனாலும் அவர் பேராச்சும் ஆயுஸ்க்கு என் கூட இருக்கணும்னு தான் எழுதியிருக்கேன். பார்த்த உடனே லவ். அவ கேரக்டர் என்னன்னு கூட தெரியாம.
பென்சில் இருக்கா? ரப்பர், ஸ்கேல், புக் இருக்கா? ம், நீ என்னதான் எடுத்துட்டு வந்திருக்க டியூஷனுக்கு? சார் இருக்காரா? டேய் நான் இங்கே தாண்டா இருக்கேன். டியூஷனுக்கு படிக்க வாங்கடானா. டேய் சூர்யா, நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், அங்கே நான் பார்த்துட்டு இருக்கேன். சார் அட்வைஸ் பண்ணீங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது சார். அட்வைஸ்? ஏங்க கொஞ்சம் உள்ள வாங்க. டேய் சூர்யா. சார் என்னை எப்போ வேணாலும் திட்டிக்கலாம் சார். முதல்ல போய் அத்தாச்சியை பாருங்க சார். சார் நீ ஏமா நிற்கிற? உட்காருமா. டேய் இதான்டா சான்ஸு. டியூஷன் முடிஞ்சு நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிடு. டேய் சூர்யா, இன்னைக்கு மட்டும் ப்ரப்போஸ் பண்ணல, உள்ள புகுந்து ஒருத்த உடுக்கடிச்சுடான்டா. முந்திக்க முந்திக்க. சோபனா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா தம்பி. தம்பியா? ஏங்க? நிறுத்து. நீ 10th தானே படிக்கிற, நான் 12th படிக்கிறேன். அப்போ உன்னை நான் தம்பின்னு கூப்பிடலாம்ல? என்ன டியூஷன் இது? நான் 2 நாளாக +2 படிக்கிறேன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன், கண்டுக்கவே மாட்றாங்க. சார் நீ ஏமா நிற்கிற? நீ உட்கார். நாளையிலேருந்து நான் டியூஷன் வரலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சோபனா உன்னை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. டேய் தம்பி. தம்பியை தவிர்க்கலாமே. ஏங்க நாளைக்கு டியூஷன் வராம விட்டுறாதீங்க. நீங்க வரலன்னா என் மேல தப்பான கரப்பட்டுரும். எங்க ஏஜ் ஒரு நம்பர் தாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னை பத்தி தெரிஞ்சுக்கினது அவ்வளோதானே பிரீதா? எல்லாமே பண்ணிட்டு சென்டிமெண்டா பேசினா எல்லாம் சரியாயிடுமா? அவ்வளோதானே பிரீதா? இதுவும் அவ்வளோதானா? அவ பாவண்டா, அவ சோகமா இருந்தா, அதை நீ கவனிச்சியா? என்னாச்சு? என் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக என்கிட்ட கொடுத்தாரு. ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். அது என் கூட இருக்கிறது, என் அப்பாவே கூட இருக்கிறத நம்பினேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. என்னது? அது ஒரு 1 ரூபாய் காயின்டா. அது பழைய 1 ரூபாய் காயினா? அது ஒரு பழைய 1 ரூபா காயின். அது உனக்கு எப்படி தெரியும்? லக்கி டே. ஃபண்ட் இல்லனா உனக்கு எண்டு தாண்டியே. ஹலோ, நீ கேக்குதா இல்லையாடா? ஹலோ.